பிலிப்பைன்ஸில் ஒரு மாதத்துக்குள்ள 45% பெட்ரோல் ப்ரைஸ் கூடி. போன மாதம் இந்தியாவை விட விலை கம்மி, இந்த மாதம் இந்தியாவை விட விலை. அதாவது நம்ம பணத்துக்கு 84 ரூபா விற்ற பெட்ரோலு இன்னைக்கு 135 ரூபா. ஒரு மாதத்துக்குள்ள இவ்வளோ பெரிய ஹைக். நம்ம ப்ரைஸு 3 வருஷமாகவே கிட்டத்தட்ட ஸ்டேபிளாக தான் இருக்குது. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளேயே 45% ஹைக்குன்னா ஜனங்களால் தாங்க முடியுமா? இந்த இப்போ ஒரு ப்ரைஸ் லிஸ்ட் காமிக்கிறேன். ஒரு 15 நாளைக்கு 10 நாளைக்கு முன்னாடி உண்டான ப்ரைஸு இது பாருங்கள், 92 பெசோவாக இருந்திருக்கு. 92.76, இன்னைக்கு 96. பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா, 2 கோடி பாப்புலேஷன், பலவிதமான வண்டிகள் ஓடுது, யாரும் பேனிக் ஆகலை. இது வந்து பெடஸ்ட்ரியன் கிராஸ், ஆட்டோமேட்டிக் சிக்னல், அதாவது பப்ளிக் நடந்து போகிறதுக்கான சிக்னல். Tatandaan ng berdeng ilaw bago tumawid. Please step back. அவங்க ஊர்லேயும் பத்திரிக்கை மீடியா அப்படின்னு கண்டமேனிக்கு இதுதான் செய்யுது. ஆனால் யாரும் பெருசாக பேனிக்கை கிரியேட் பண்ணலை. தமிழ்நாட்டில் கேஸ் கிடைக்குமோ கிடைக்காதோ, பெட்ரோல் கிடைக்குமோ கிடைக்காதோ, ஐயோ அம்மம்மா அப்பப்பா அப்படின்னா அவன் பயந்து போய் ஒரு 10 நாளைக்கு உண்டான ஸ்டாக்கை ஒரே நாளில் வாங்கி சேர்த்துறது. விருமாண்டி படத்தில் ஒரு டயலாக் வரும், சந்தோஷம் கடந்து போனதுக்கு பிறகுதான் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம்ன்றதே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். இந்த ஊரில் டிசைனாக வண்டி வச்சுருக்கானுங்க. இது பேர் ஜிப்னி அப்படின்றான். இது நம்ம ஊர் ஷேர் ஆட்டோ மாதிரி. இதில் ஏறினா விலை கம்மி. இப்போ நான் போகிறது வந்து 2 வீலர் பைக்கு, அது கிலோமீட்டருக்கு 10 ரூபா வாங்குறான். இந்த வண்டியில் போனோம்னா நான் போகிற தூரத்துக்கு 30 ரூபா 20 ரூபாயில் போயிடலாம். இவங்கெல்லாம் சஃபர் ஆக தான் செய்கிறாங்க. இந்த மாதிரி இன்னொரு விதமான வண்டி, இந்த மாதிரி டிசைனாக வண்டி வச்சுருக்கானுங்கப்பா. இதை எப்படி கவர்மெண்ட் அலோவ் பண்ணுன்றது தெரியல. பட் குட். சட்டசபை எலெக்ஷனுக்கு பிறகு கூடும். என்ன 2-3 ஸ்டேட்டில் நடக்குது, கண்டிப்பாக கூட்டம் தான் செய்வாங்க. யுத்தம் நடக்குது இல்லை, சீக்கிரம் இந்த யுத்தம் முடியட்டும்னு வேண்டிக்குவோம். நல்லதே நடக்கட்டும், நடக்கணும், நடக்கும்.